வணக்கம். இந்த சிறப்பான அலசலுக்கு உங்கள மிகுந்த உற்சாகத்தோட வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ஒரு மிக முக்கியமான விஷயத்த பத்தி பேச போறோம். நிறைய நேரம் நாம ஒரு விஷயத்த தொடங்கறதுக்கு முன்னாடி அதிகமா யோசிச்சுக்கிட்டே இருந்து அனாலிசிஸ் பாராலிசிஸ் அப்படின்ற ஒரு முடக்கப்பட்ட நிலைக்கு போயிருவோம் இல்லையா? அதை எப்படி உடைச்சு வெளியே வருது, எப்படி அசுர வேகத்துல களத்துல இறங்குறதுங்கிறத பத்தின ஒரு மாஸ்டர் கிளாஸ் தான் இது. ரெடியா இருக்கீங்களா? இன்னைக்கு நாம கவர் பண்ண போற 5 முக்கியமான விஷயங்கள் இதுதான். வெற்றியின் இறுதி ரகசியம், உத்வேகத்தோட சுழற்சி, பரிபூரணத்தை விட அபூரணம் எப்படி பெஸ்ட், சந்தை ஏன் யாருக்காகவும் காத்திருக்காது, அப்புறம் இன்றைய விதியை எப்படி செயல்படுத்துறது. இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்க போட்டியாளர்களை விட நீங்க பல மடங்கு முன்னாடி போயிருவீங்கன்னு நான் உறுதியா சொல்றேன். சரி, முதல் விஷயத்துக்கு வருவோம். வெற்றியின் இறுதி ரகசியம். வாங்க நேரடியா மேட்ருக்கே போயிருவோம். வெற்றிக்கு எது ரொம்ப முக்கியம்னு கேட்டா நம்ம என்ன நினைப்போம்? ஒரு சூப்பரான ஸ்ட்ராட்டஜி, நிறைய பணம், இல்லைன்னா பிரமாதமான ஐடியாக்கள்னு நினைப்போம். கரெக்டா? ஆனா நிதர்சனமான உண்மை என்ன தெரியுமா? அந்த மாயையெல்லாம் உடைச்சிட்டு பார்த்தா சளைக்காத வேகம் அதுதான் உண்மையான ஆயுதம். சரியான நேரத்துக்காக வெயிட் பண்றதை விட உடனே களத்துல இறங்குற அந்த வேகம் தான் உங்களை மத்தவங்க கிட்ட இருந்து தனித்து காட்டும். ஒரு பல மில்லியன் டாலர் பிசினஸ் பண்ற ஓனர் சொன்ன ரொம்ப ஆழமான வார்த்தைகள் இது. வெற்றியாளர்களையும் தோல்வியாளர்களையும் பிரித்து காட்டும் ஒரே விஷயம் வேகம்தான். இது உண்மையிலே நம்ம சிந்தனையை மாற்ற ஒரு விஷயம். நீங்க எவ்வளோ சூப்பரா சிந்திக்கிறீங்க அப்படிங்கிறத விட அந்த சிந்தனையை எவ்வளோ வேகமா செயல்படுத்துறீங்க அப்படிங்கிறது தான் உங்க வெற்றியை முடிவு பண்ணுது. அடுத்ததா 2வது பகுதி, உத்வேகத்தின் சுழற்சி. இந்த வேகம் அப்படிங்கிறது ஒரு தடையற்ற ப்ராசஸ். அது எப்படின்னு பார்க்கலாம். இந்த உத்வேக சுழற்சியில 3 முக்கியமான படிகள் இருக்கு. ஃபர்ஸ்ட், வேகமா முடிவெடுங்க. செகண்ட், அதை உடனடியா செயல்படுத்துங்க. தேர்ட், அதிலிருந்து கிடைக்கிற டேட்டாவை உடனே ரிவ்யூ பண்ணுங்க. இந்த 3 விஷயமும் ஒன்னோட ஒன்னு லிங்க் ஆனது. இதுதான் உங்க வளர்ச்சிக்கான உண்மையான இன்ஜின். ஆனா இங்க தான் நாம ஒரு பெரிய தப்பு பண்ணுவோம். டேட்டாவை தேடி தேடி நிறைய நேரத்தை வீணடிப்போம். உதாரணத்துக்கு, நம்ம ChatGPT கிட்ட ஒரு கேள்வி கேட்டா அது நிறைய தகவல் கொடுக்கும். அந்த தகவலை வச்சு முடிவெடுக்காம இன்னும் அதையே கேட்டு முடங்கி போயிருவோம். இதுக்கு பேர் தான் பாராலிசிஸ் பை அனாலிசிஸ். மூலக்கட்டுரையோட ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா, அவர் தன் ChatGPT கிட்ட எனக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்லாம் வேணா, நேரடியா பதில மட்டும் கொடுன்னு கட்டளையிட்டாராம். முழுமையான டேட்டா இல்லனா கூட இருக்கிறத வச்சு உடனே முடிவெடுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். வேகமா செயல் பண்றது அப்படின்னா கண்ணை மூடிக்கிட்டு எதையாவது செய்யறது கிடையாது. நீங்க ஒரு தவறான முடிவு எடுத்தா கூட அதுல எந்த தப்புமே இல்ல. ஆனா அந்த முடிவோட ரிசல்ட்டை உடனே அலசி ஆராய்ஞ்சு சின்ன சின்ன திருத்தங்களை செஞ்சு சரியான திசைக்கு மாறணும். அதுதான் இங்க சூட்சுமம். எந்த எமோஷனுக்கும் இடம் கொடுக்காம கிடைக்கிற டேட்டாவை வச்சு உடனே அட்ஜஸ்ட் பண்றது தான் உங்களை வளர்க்கும். 3வது பகுதி, பரிபூரணத்தை விட அபூரணமே மேல். இது என்ன புதுசா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? வாங்க பார்க்கலாம். நாம எப்பவுமே எதை செஞ்சாலும் 100% கரெக்டா, எந்த தப்பும் இல்லாம பெர்ஃபெக்ட்டா பண்ணணும்னு நினைப்போம். ஆனா இன்னைக்கு இருக்கிற உலகத்துல கொஞ்சம் குறைகளோட இயல்பா இருக்கிறது தான் மிகப்பெரிய பிளஸ். டிக்டாக் மாதிரி சோஷியல் மீடியால இருக்கிற கிரியேட்டர்ஸை பாத்தீங்கன்னா ரொம்ப பாலிஷ் பண்ணப்பட்ட வீடியோக்களை விட தங்களோட இயல்பான அன்பாலிஷ்டான ப்ராசஸை காமிக்கும் போது தான் மக்கள் அதுல அதிகமா கனெக்ட் ஆகுறாங்க. நீங்க எப்படி கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிறீங்கிறத மக்கள் பார்க்கும்போது உங்க மேல உங்களுக்கு ஒரு பெரிய ஈடுபாடு வருது. இதை இன்னும் நல்லா புரிஞ்சுக்க இந்த சோர்ஸ் மெட்டீரியல் ஆத்தரோட லைஃப்ல நடந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த சொல்றேன். அவங்களுக்கு வெறும் 22 வயசு இருக்கும்போது அவங்கள விட வயசுலயும் அனுபவத்திலையும் பெரியவங்களா இருக்கிற, குறிப்பா ஆண்களை கொண்ட ஒரு பெரிய டீமை லீட் பண்ற பொறுப்பு வருது. அந்த டைம்ல எனக்கு எப்படி லீட் பண்றதுன்னு தெரியாதுன்னு அவங்க வெளிப்படையா காட்டிக்கிட்டு இருந்தா அவங்களோட மரியாதையே போயிருக்கும். அப்போ அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? அந்த டீம் கூட நடந்த முதல் மீட்டிங்ஸ்ல எந்த ஒரு பெரிய பிசினஸ் ஸ்ட்ரக்சரும் இல்லாம ரொம்ப கேஷுவலா அவங்க வாழ்க்கைய பத்தி மட்டும் பேசி சமாளிச்சாங்க. ஆரம்பத்துல இது ரொம்ப அபூர்ணமா பெர்ஃபெக்ட் இல்லாம தெரிஞ்சாலும் அப்படி சாதாரணமாக ஆரம்பிச்சதுதான் பின்னாடி ஒரு ஸ்ட்ராங்கான நேர்த்தியான லீடர்ஷிப் ப்ராசஸை உருவாக்க பேஸ்மெண்டா அமைஞ்சது. எதையுமே பெர்ஃபெக்ட்டா ஆரம்பிக்கணும்னு வெயிட் பண்ணாம இருக்கிறத வச்சு தொடங்குறதா மாஸ்டர் ஸ்ட்ரோக். 4வது பகுதிக்கு வந்துட்டோம். சந்தை யாருக்காகவும் காத்திருக்காது. பிசினஸ் உலகத்தோட போட்டி எவ்வளவு கொடூரமா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நீங்க ஒரு முடிவெடுக்க 3 மாசம் ஆக்குறீங்கன்னா அதுக்குள்ள நீங்க தோத்துட்டீங்கன்னு அர்த்தம். இதை ரொம்ப பிரமாதமா விளக்குற மாதிரி பிரபல பிசினஸ் மேன் கிராண்ட் கார்டன் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை பாருங்க. நைட்டு 8:30 மணிக்கு சாப்பிடும்போது ஒரு ஐடியாவை பத்தி பேசுறாரு. உடனே டீம் வேலையில இறங்கி ராத்திரி 12 மணிக்கு அந்த வெப் பேஜை ரெடி பண்றாங்க. காலையில 8 மணிக்கு லிங்க் லைவ் ஆகி ப்ரமோட் ஆகுது. மதியம் 12 மணிக்குள்ள ஆயிரக்கணக்கான யூசர்ஸ் உள்ள வந்துட்டாங்க. ஓவர் நைட்ல ஒரு ஐடியா நிஜமாடிச்சு பாத்தீங்களா? இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம்? ஒரு ப்ராடக்ட் முழுமையா ரெடி ஆகணும்னு வெயிட் பண்றதை விட உங்ககிட்ட இருக்கிற ஒரு மினிமல் வெர்ஷனை, அதாவது மினிமல் வயபிள் ப்ராடக்ட்டை எவ்வளோ சீக்கிரம் மார்க்கெட்டுக்கு கொண்டு வரீங்க அப்படிங்கிறது தான் மேட்டர். உங்க ஐடியாவை உடனே களத்துல இறக்கும்போது ஒரு பெரிய உத்வேகம் பிறக்கும். அது உங்க போட்டியாளர்கள் உங்களை நெருங்கவே முடியாத அளவுக்கு உங்களை பல மைல்கள் முன்னாடி கொண்டு போயிரும். நாப்ஸ்டர் நிறுவனத்தோட கோ-ஃபவுண்டர் ஷீன் பார்க்கர் சொன்ன ஒரு சூப்பரான கோட் இருக்கு. வேகமாக செயல்படுங்கள், தடைகளை உடையுங்கள்.
நாம உட்காந்து ஓவரா யோசிக்கிறதுனாலயோ பிளான் பண்றதுனாலயோ நமக்கு தெளிவு கிடைச்சிராது. ஆக்ஷன்ல இறங்கும்போது மட்டும்தான் தெளிவு கிடைக்கும். நீங்க வேகமா செயல்பட்டு எதையும் மாத்தல உடைக்கல அப்படின்னா நீங்க போதுமான வேகத்துல போகலன்னு அர்த்தம். இப்போ 5வது மற்றும் கடைசி பகுதி, இன்ட்ரேசி விதியை செயல்படுத்துதல். இது வரைக்கும் நம்ம பார்த்த விஷயங்கள் எல்லாம் நம்ம டெய்லி லைஃப்ல எப்படி அப்ளை பண்றது? அதுக்கு தினமும் காலையில உங்களை நீங்களே இந்த 2 கேள்வியை கேட்டுக்கணும். 1, அடுத்த வாரத்துக்கு பதிலா இன்னைக்கே நான் எதை லான்ச் பண்ணலாம் அல்லது டெஸ்ட் பண்ணலாம். 2, இப்போதே டேட்டாவை வாங்குறதுக்கு நான் எடுக்கக்கூடிய மிகச்சிறிய ஸ்டெப் என்ன? இந்த 2 கேள்வியும் உங்க மைண்ட் செட்டையும் மாத்தி உங்களை ஒரு ஆக்ஷன் ஹீரோவா மாத்திருங்க. இத இன்னும் ஈஸியா ஒரு அமெரிக்கன் ஃபுட்பால் உதாரணம் வச்சு சொல்றேன். நீங்க ஒரேடியா 100 கெஜம் ஓடி கோல் அடிக்கணும்னு அவசியமே இல்ல. ஆனா ஒவ்வொரு நாளும் அட்லீஸ்ட் ஒரு 3 கெஜம் அது முன்னாடி போகணும். வெறும் 3 கெஜம் தானேன்னு நினைக்காதீங்க. அந்த டெய்லி ப்ரோக்ரஸ் தான் உங்களை பாதையிலிருந்து விலகாம பாத்துக்கும். மத்தவங்களுக்காக வெயிட் பண்ணாம பாலை நீங்களே எடுத்துக்கிட்டு முன்னாடி போயிட்டே இருக்கணும். சோ ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கணும் அப்படின்னு நாம நினைக்கிறது நம்மளோட சோம்பேறித்தனத்துக்கும் தள்ளி போடுற பழக்கத்துக்கும் நாமளே வச்சுக்கிட்ட ஒரு நல்ல பிராண்ட் நேம், அவ்வளவுதான். எந்த ஒரு மீட்டிங் நடத்தினாலும் அதுல கண்டிப்பா கிளியரான முடிவுகளும் அடுத்த கட்ட ஆக்ஷனும் இருக்கணும். இதை ரியலைஸ் பண்ணி செயல்படுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம இந்த அலசலோட இறுதிக்கு வந்துட்டோம். கடைசியா உங்ககிட்ட நான் கேட்க விரும்புற ஒரு பவர்ஃபுல்லான கேள்வி இதுதான். இன்னைக்கு இப்போதே நீங்க எடுக்க போற அந்த ஒரு ஆக்ஷன் என்ன? ரொம்ப யோசிக்காதீங்க, வேகமா முடிவெடுங்க, உடனே செயல்படுத்துங்க. ஏன்னா வேகம் தான் உங்களை வெற்றியாளரா மாத்தும். யோசிச்சது போதும், உடனே ஆக்ஷன்ல இறங்குங்க. மறுபடியும் ஒரு சிறப்பான டாபிக்கோட உங்களை சந்திக்கிறேன்.